கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். அதில் கூட உலகம் முழுவதும் பல யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. பல லட்ச யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு இருக்கிறது உலகம் முழுவதும். பல துறைகள், மருத்துவத்துறை, அரசியல் துறை, அறிவியல் துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, விளையாட்டுத்துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் சரி, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீகத்திற்கு வெளியே அது சமையல் சார்ந்து பல யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதில் அநேகர் அதாவது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதிலேருந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவரில், பல யூடியூப் சேனல் வைத்து நடத்துகிறவர்கள், அதான் ஆன்மீகம் இல்லாதவர்கள் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களும் சரி, இன்றைக்கு ஆன்மீகத்தில் கிறிஸ்தவத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் இந்த சப்ஸ்கிரைபு அந்த காரியத்தை குறித்து ரொம்ப நாளாக இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. என்னன்னு சொன்னால், பல யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படி என்று கேட்கிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நாங்கள் போடுறது உங்களுக்கு வரோம், எங்கள் கூட அப்படியே இணைஞ்சிருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களை தாங்குங்க, எங்களை நடத்துங்க, அப்போ தான் இது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஓகே, இது நல்லது, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்தவத்திலும் கூட இன்றைக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அப்படி என்று தொடர்ச்சியாக இந்த வாசகத்தை பார்க்க முடிகிறது. Don't forget to subscribe with us as a partner of reach the gospel to everyone அப்படி என்ற வாசகத்தை பார்க்க. அதாவது மறந்துட போகிறீங்க, நீங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் எங்களோடு கூட இணைந்து மறந்துட போகிறீங்க, எங்கள் கூட பார்ட்னராக இருங்க, நற்செய்தி பரவுவதற்கு எல்லா இடத்துக்கும் எங்கள் கூட நீங்கள் பார்ட்னர். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எது நற்செய்தின்னு இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் ஒரு பெரிய கேள்வி. எது நற்செய்தி? இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியினுடைய சாராம்சம் என்ன? அதாவதுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய மரணம், அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பிறப்பு, அவருடைய ரட்சிப்பின் திட்டம், அவர் இரண்டாம் திரும்ப வரப்போகிற இந்த காரியத்தை அறிவிப்பது நற்செய்தி என்று நாம் சொல்லுகிறோம். நல்லது, நற்செய்தி தான். எங்க இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே நற்செய்தி இருந்ததா என்றால் இருந்ததுன்ற நான் அதை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது தான் நற்செய்தின்னு சொல்கிறோம். ஆனால் இயேசுவே நற்செய்தி அறிவித்தாரா? அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி அறிவித்தார்? அதுதான் என்னுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவித்தார். எந்த நற்செய்தி அது? எதை அவர் நற்செய்தியாக அறிவித்தார்? எதை அவர் முன்னெடுத்தார்? எதை போதித்தார்? எதை போதித்ததை வாழ்ந்து காட்டினார்? எதை போதிக்க சொன்னார்? எதை கடைபிடிக்க சொன்னார்? எந்த நற்செய்தியை அவர் வலியுறுத்தினார் அப்படி என்று கேட்டால், ஆனால் இன்றைக்கு தொட்டதற்கெல்லாம் ஆசீர்வாதமான செய்தி. பிரியமானவர்களே, இந்த டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், பி வித் அஸ் பார்ட்னர் ஆஃப் ரீச் த காஸ்பல் டு எவரி ஒன் என்று போடுகிறார்களே, ஒரு கேள்வி என்னன்னா, இப்படி போட்டுட்டு அங்கே நற்செய்தியும் இருக்காது, வெறும் ஆசீர்வாதமான செய்தி தான். எங்களோடு கூட இணைந்திருங்கள், ஆசீர்வாத மழை பொழிய போகிறது. எங்களோடு கூட இணைந்திருங்கள், வல்லமை மழை பொழிய போகிறது. எங்களோடு கூட இணைந்திருங்கள், அபிஷேக மழை பொழிய போகிறது. எங்களோடு கூட இணைந்திருங்கள், வெள்ளி கொட்டப் போகிறது. எங்களோடு கூட இணைந்திருங்கள், தங்கம் கொட்டப் போகிறது. எங்களோடு கூட இணைந்திருங்கள், அற்புதத்தின் வல்லமை, சால்வையின் வல்லமை, தண்ணீரின் வல்லமை, எண்ணெயின் வல்லமை எல்லாம் கொட்டப் போகிறது. எவ்வளோ பச்சை பொய் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை, பொய் பேசி ஏமாற்ற வேண்டாம். ஆண்டவர் யாருக்கு இறங்குவார், யாரை உயர்த்தணும்னு நினைத்துவாரோ உயர்த்துவார், யாரை இறக்கணும்னு நினைக்கிறாரோ இறக்குவார், யாரை முடிக்க வேண்டும் என்று நினைப்பாரோ முடிப்பார். எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. மக்களை வஞ்சிக்க வேண்டாம். அப்போ கேள்வி என்னன்னா, இன்றைக்கு
புதிய ஒரு சேனல் நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் செய்தி போட போகிறோம். நீங்கள் கமெண்ட்டு பண்ணுங்கள், லைக்கு பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எதற்கு இந்த போதகர்கள், எதற்கு கிறிஸ்தவ சேனல்கள் இதெல்லாம் பறைசாட்டணும், விளம்பரப்படுத்தணும்னு நான் கேட்குறேன். நான் ஒருவேளை உண்மையான சத்தியத்தை, உண்மையான நற்செய்தியை, உண்மையான தேவனுடைய ஏக்கத்தை, துடிப்பை, பிரியத்தை நீ யூடியூப்பில் நீ விளம்பரப்படுத்தி மக்களுக்கு எச்சரிப்பு, விழிப்புணர்வு செய்தியை போட்டுட்டு கம்முன்னு கடந்து போயினே இருக்கணும். ஆண்டவர் விசுவாசிகள்கிட்ட வேலை செய்வார், மக்கள்கிட்ட வேலை செய்வார், பொதுமக்கள்கிட்ட வேலை செய்வார். ஆண்டவர் அவர் வழி நடத்துவார். அதை விட்டுட்டு என் பின்னால் வாங்க, என் பின்னால் இருங்க. இப்போ என்ன ஒரு கேள்வின்னா, யூடியூப்பில் ஒரு வேளை பணமே கொடுக்கலன்னு வச்சிங்களேன், விளம்பரம் மூலமாக வருகின்ற பணம் வரலன்னு சொன்னால் எத்தனை பேர் யூடியூப் ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. சொந்த காசை போட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா எத்தனை பேர் ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த விளம்பரம் மூலயமா பணம் வரலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட இணைந்திருங்கள்னு எத்தனை பேர் கேட்பாங்கன்னு கேள்விக்குறி. யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு இந்த கிளிக் பண்ணுங்கள், எங்கள் கூட இணைந்திருங்க, இந்த சிம்பிள்லாம் போட்டு எதை நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். தயவுசெய்து பிரியமானவர்களே, இந்த யூடியூப் மூலமாகவும், இந்த நேரலை மூலமாகவும், இந்த கமெண்ட்டு, லைக்கு, அது எவ்வளோ காரியங்கள் இன்று தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. இது அவர்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியாதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட வாசங்களை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இணைஞ்சிருங்க, பார்ட்னர் ஆகுங்க, உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் மழை பெய்ய போட்டு இப்படிலாம் பேசி செய்கிறாங்களே, அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தெரிந்து தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும். தனக்கு பின்னால் பல லட்சம் மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டும். பல லட்சம் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நான் ஒரு பெரிய பிரபலமான ஊழியர் என்று தன்னை காண்பிக்க வேண்டும். தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், எங்கே இதற்கு முன்பாக இருந்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அநேகரை உண்மையாக அழைத்தார், உண்மையாக ரட்சித்தார், உண்மையாக தொட்டார், உண்மையாக நடத்தினார். அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு புகழ்ச்சியின் உச்சம், விளம்பரத்தின் உச்சம், என் பின்னால் பலர் வர வேண்டும் என்ற உச்சம், உலகம் முழுவதும் நான் அறியப்பட வேண்டிய என்ற அந்த உச்சம் பல போதகர்களை, பல வாலிபர்களை, பல கிறிஸ்தவர்களை, பல விசுவாசிகளை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அது இல்லாமல் எனக்கு ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன், பல சபையை நடத்துகிறவங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க, உண்மைதான். ஆனால் அவர்கள் இருக்கிற சபையிலேயே பல கிருபை உள்ளவர்கள் இருப்பாங்க, அவங்களை காட்டவே மாட்டாங்க. ஆனால் அவர்கள் சபையில் இருக்கிற மக்கள் மூலமாக பணம், காணிக்கை இதெல்லாம் வாங்கி இவர்கள் யூடியூப் நடத்தி இவர்கள் பிரபலமாவாங்க. ஆனால் இவர்கள் மூலமாக சத்தியம் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதே சபையில் இருக்கிற மக்கள் யார்? ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த வித்தியாசம்? யோசிச்சு பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, தயவுசெய்து திரித்து கொள்ளுங்க. நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் தயவுசெய்து ஒரு மந்திரமாக, ஒரு தந்திரமாக மக்களுக்கு கொடுத்து மக்களை தயவுசெய்து வஞ்சிக்காதீர்கள், ஏமாற்றாதீர்கள். இன்னமும் அன்றைய நாட்களில் சரி ஞாபகம் இருக்குது. அதாவது காலையிலே அப்படியே நல்ல செய்தியை கொடுப்பதாக மற்ற மதத்தினர்கள் டிவிகள்லேயும் அப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கு. அதாவது ஆசீர்வாதமாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் பொறுக்கி வாக்குத்தத்தமாக மாதத்தில், வாரத்தில், இரவு கூட்டங்களில், ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில், ஒவ்வொரு யூடியூப்பு செய்தியிலையும் அப்படி சொல்லி, அப்படி ஒரு இயற்கை காட்சியை காட்டி, அப்படி இடத்த காட்டி, அப்படி நடக்கிற மாதிரி, அப்படியே உட்கார்ற மாதிரி, அப்படி போகிற மாதிரி, அப்படி நிற்கிற மாதிரி, அப்படி பேசி ஒரு 5 நிமிஷம் என்னை எத்தனோ பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, குடும்பத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாகுது, பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமாகுது, இடையில் திருச்சபையிலையும் பங்கு கொண்டு திருச்சபையுடைய காரியத்தையும் அந்த ஊழியத்தையும் செய்ய வேண்டியது அவசியமாகுது. சோஷியல், அதாவது சமூக சேவைன்னு ஒன்றுக்குது, அதுலேயும் உதவி செய்ய வேண்டியது அவசியமாகுது.
தொழிலாளர் சங்கத்தில் தொழிலாளர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுக்கு நடுவில் பிள்ளைங்களுடைய மியூசிக்கை மற்ற அதுலேயும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுக்கு இல்லாமல் உடல் உழைப்பு 8 மணி நேரம் 7 மணி நேரம் உடல் உழைப்பில் உழைத்து சம்பாதிக்க வேண்டியது அவசியமாகுது. இவ்வளவும் செய்ய வேண்டியது அவசியமாகுது. ஆனால் பிரியமானவர்களே, இவ்வளவும் செய்வதற்கு தேவன் கிருபையும் வல்லமையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். இதில் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்றைய நாட்களில். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற காரியம் அது தேவனுடைய பார்வையில் ஏன் எதற்காக என்ற நோக்கம் அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்று உண்மையான நோக்கத்தில் பலர் தொடங்கினாங்க தான். ஆனால் இன்று தடம் புரண்டு விட்டார்கள். சிலர் உண்மை இல்லாத நோக்கத்தில் தொடங்கி விளம்பரம் புகழ மட்டுமே வச்சு ஆசீர்வாதமான வசனங்கள் வார்த்தைகளை பேசி அது மக்களை இழுக்க பார்க்குறாங்க. ஏன்னா மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படி தான். யோசித்து பாருங்கள். அதாவது மக்களுடைய மென்டாலிட்டியே பணத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து, நல்லது நடக்கும் என்பதை குறித்து பேசினா எந்த மக்கள் தான் கேட்க மாட்டாங்க, எந்த மக்கள் தான் விரும்ப மாட்டாங்க. எல்லா மதத்தினரும் அதை விரும்புவாங்க. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கு மாறிப்போச்சு பைபிளுடைய வசனமும் வார்த்தையும் அநேகருடைய செய்திகளில் பார்க்க போனால். ஆனால் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒன்று கிறிஸ்தவத்திற்கு. அந்த விசுவாசம் பாவத்தை ஜெயிக்கிற விசுவாசமாக முதலில் உன்னிடம் என்னிடம் காணப்பட வேண்டும். பாவத்தை ஜெயிக்கிற விசுவாசம் தான் கிறிஸ்து மேலே வைத்த உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம். அந்த விசுவாச பட்டியலில் இடம்பெற்றவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவருக்காக நின்றார்கள், பாவத்தை ஜெயித்தார்கள். எந்த ஒரு அநீதியான பொருள் மீது அவர்கள் ஆசைப்படல, பொருள் மீது பொருளாசை கொள்ளலை. புரிந்து கொள்வோம். எனவே நீங்கள் நானும் உழைப்போம், உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்வோம். புகழ் விளம்பரம், இந்த என் கூட இணைந்திருங்க, இங்கே இணைந்திருங்க, என் பின்னால் வாங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால் மக்களை சேர்ப்போம். பாவத்திற்கு எதிர்த்து நின்று போராடக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். அவருக்கு உண்மையாய் அவரை பின்பற்றக்கூடிய மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் நானும் இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் நானும் உருவாக்கணும். கர்த்தர் ஒரு நாட்களில் அப்படியாக கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வாங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த விளம்பரம், புகழ்ச்சி, ஆண்டவரே, இந்த சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு, லைக்கு, இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரே நாங்களும் மூழ்கி போய்விடாதபடி, உமக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை நாங்கள் திருடி கொண்டு விடாதபடி, பணம் புகழ் மீது மோகம் போய்விடாதபடி, எளிய வாழ்க்கை, எளிய சிந்தனை, உம்மை பின்பற்றுகிற வாழ்க்கை, உம்மிடம் மக்களை கொண்டு வருகின்ற வாழ்க்கை, நான் சிறுக வேண்டிய வாழ்க்கையை எனக்கு எங்களுக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மொழி ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.